எங்கள் சைவ மக்கள் தினமும் வழிபடுகின்ற காலடிபடுகின்ற இந்த மண்ணிலே அசைவமான ஒரு கலையை உருவாக்குவதற்கு எங்கள் சைவ தமிழ் மக்களாகிய அந்த உத்தியோகத்தர்களாக இருக்கக்கூடிய யாழ் மாநகர சபையிலே நிர்வாக அதிகாரிகளாக இருக்கின்றவர்கள் எதற்காக இந்த அனுமதியை கொடுத்து அந்த கடவுரிமையாளருக்கு அசைவ உணவை நடாத்துவதற்கு அனுமதி கொடுத்தார்கள் என்பதை அவர்கள் இந்த இடத்திலே வந்து நேரடியாக பதில் சொல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால் 25 நாட்கள் திருவிழா நடைபெறுகின்ற பொழுது அந்த ஆணையாளர்களும் அதனை சார்ந்த உத்தியோகத்தர்களோ அனுமதி கொடுத்துத்தான் சகல நிர்வாகங்களும் இந்த நல்லூர் கந்த சுவாமி வளாகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருப்பது வரலாறாகும். இதை அவர்கள் உணர்ந்தும் தெரிந்தும் சைவ சமயவாதியாக இருந்தும் இப்படிப்பட்ட அந்த அதிகாரிகள் ஒரு புனித பூமியிலே இதே வீதியிலே ஒரு அசைவமான ஒரு கடையை உருவாக்குவதற்கு அவர்கள் எந்த விதத்தில் அனுமதி கொடுத்தார்கள் என்பதை அவர்கள் தெரியப்படுத்த வேண்டும். அசைவ போசனை, அசைவ உணவகங்கள், அசைவ பாவனை, வேறு அநாகரிகமான செயல்கள் நடைபெறுவது முற்றாக தடை செய்யப்பட வேண்டும். சம்பந்தப்பட்டோர் இது தொடர்பாக நன்றாக ஆராய்ந்திருக்க வேண்டும். ஆனால் ஏதோ தவறு நடந்திருக்கின்ற காரணத்தினால் அனுமதி கொடுத்து விட்டார்கள். இந்த நிலையில் இப்பொழுது கூட அந்த சம்பந்தப்பட்டோர் நாங்கள் இந்த விடயத்திலே நாங்கள் முக்கியமான புனிதத்தன்மையை நாங்கள் மதிக்க தவறி இருக்கின்றோம், ஆகியாலே நாங்கள் சைவ உணவாக மாற்றுவதற்கு தயாராக இருக்கின்றோம் என்ற செய்தி வருமாக இருந்தால் அது போற்றத்தக்க விடயம். அது சம்பந்தப்பட்டோர் இன்றைய இந்த போராட்டத்தின் பின்னராவது வந்து தவறு நடந்துவிட்டது, இனி அதை திருத்திக் கொள்கின்றோம், இனி அந்த உணவகம் சைவ உணவகமாக மாறும் என்ற செய்தியை தருவார்களாக இருந்தால் அது நல்லூருக்கு ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும். நாங்கள் எங்கிற இது கொழும்பில் அனுமதி பெறதுக்கு மாநகர சபையில எங்கிற சமூகத்துக்காண்டிய குறைந்த செலவில அவர்கள் அந்த வாடகையை செலுத்தி அவர்கள் வருமானம் பொருளாதாரத்தை உண்டவர் 5 லட்சம் இல்ல 10 லட்சம் இல்ல கச்சான் கடைக்காரர் 10 லட்சம் எடுத்தா பரவாயில்லை, ஏன் அவர் தனிநபர். ஏன் நீங்கள் ஒவ்வொரு லட்சமா பெற்று அடிப்படை வரிகளை விதிச்சு கொண்டிருக்கீங்க? இப்படி அடிப்படையில வரி விதிப்பின் எக்கச்சக்கமா இருக்கு. ஆனா குருநகர் பகுதிய நாவாந்துர பகுதி டவுன் ஆண்டிய பகுதியை பாத்தீங்கன்னா இந்த வரி விதிப்புக்கும் ஏன் செயற்பாடுகளுக்கும் சம்பந்தமே இல்லாம இருக்கு. அப்படி அடிப்படையில மாநகர சபை மிகப்பெரிய தவறுகளை செய்து கொண்டிருக்கு. இது வந்து அதிகாரிகளின் பிள்ளையும் அதிகாரிகளுக்கு அப்பால இவர்களை தூண்டிக் கொண்டிருக்கிறவர்களை பிள்ளையாக நான் நினைக்கிறேன். அவர்கள தான் அடிப்படை பிள்ளை இருக்கு.